ஹலோ குயின்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், எங்கேயோ போய் 3 வாரம் நல்லா ஊற சுற்றிவிட்டு இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் போடி வேலை அப்படின்னு தானே. என்ன பண்ணுறது, என் கேரகம் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். இனிமேல் நான் கரெக்டாக கொடுக்க பார்க்குறேன். ஓகே, இது நம்ம டேவோட ஒன் ஷாட்டோட ஐ திங்க் இதுதான் ஃபைனல் பாட்டு. நான் இன்னும் ஒரு பாட்டோட விடலான்னு நினச்சேன், பட் வேண்டாம், இதை சீக்கிரம் முடிச்சிடலாம். அது வேணாம், விடுங்க, ரொம்ப அருவா போட்டோம்ல. இதுதான் ஃபைனல் பார்ட். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஏய், என்னடி முடிவு பண்ணியிருக்க? என்னம்மா, என்ன முடிவு பண்ணி இருக்கான்னு கேட்டேன். என்ன முடிவு எதான்னு தெளிவாக சொல்லு. நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு தெரியாதா? இப்போ என்னதான் உன் பிரச்சனை? எதை பற்றி கேட்குறேன்னு தெரியுது. என் முடிவு என்னன்னு உனக்கு தெரியும். அப்புறமும் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டு என்னை டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. ஒன்று அதை பற்றி பேசத்தை விட்டுரு. அப்படி இல்லையா, இந்த வீட்டில் நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சொல்லிடு, எங்கேயாச்சும் போயிடுறேன். அதை விட்டுட்டு புள்ள வீட்டில் உட்காந்துக்கிட்டேன்னு ஓயாமல் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காது. என்னை குத்தி காட்டுறியா உன் வீட்டில் உட்காந்துருக்குன்னு? ஏய், என்ன பேச்சு? எங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ. உன் வாழ்க்கை இப்படி வீணா போச்சு. நாங்கள் உட்காந்து கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தா நீ என்ன வீட்டை விட்டு போறன்ட்டு பெரிய இவளாட்டம் பேசிட்டு இருக்கிற. இப்போ என்ன கேட்டுட்டு நீ வீட்டை விட்டு போறன்ட்டு இருக்கிற? என் வாழ்க்கை ஒன்றும் வீணா போகல, நல்லா தான் இருக்கு. இதுக்கு மேலே நல்லா தான் இருக்கும். தேவையில்லாமல் நீயே அதுக்குள்ளே எதையாச்சும் கொண்டுட்டு இழுத்துட்டு இருக்காத, சரியா? நான் இப்படியே இருந்துக்கிறேன், விட்டு என்ன. இதுக்கு மேலே இதை பற்றி பேசுனீங்கன்னா நான் வீட்டை விட்டு போகிறத தவிர வேறு வழியே இல்லை எனக்கு. இங்கே பாரு, இந்த உருட்டல் மேட்டர்லாம் பயப்படுறாலும் நான் இல்லை, உன்னோட அம்மா நான், புரியுதா? நீ ஒன்றும் எனக்கு அம்மா இல்லை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ண வேண்டியது எங்கள் வேலை. நீ நல்லா இருந்தா நாங்கள் ஏன் அதை பற்றி பேச போகிறோம்? இப்போ இங்கே வீட்டில் உட்காந்து இருக்கவும் தானே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பெரிய என்னமோ உனக்கு வலுக்கட்டாயமாக எல்லாம் பண்ணுற மாதிரி பேசுகிற. உனக்கு இன்னும் வயசு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. இப்படியே வீட்லேயே ஒண்டி கட்டியாக இருக்கலாம்னு நினச்சா அதுக்கு நாங்கள் விட மாட்டோம். சரி, உனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் சரி, குழந்தைக்கு அவசரம் இருக்கிறாளே அப்படின்னு விட்டு இருப்போம். இப்போதான் குழந்தையும் இல்லை, புருஷனும் இல்லை, வயசு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. அதை ஏன் நீ தொலைச்சிட்டு இருக்கணும்னு தான் நான் உங்ககிட்ட மெனக்கட்டு பேசிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? சரி, பொண்ணுக்கு ஆயிடுச்சே, இத்தனை வருஷம் இருந்துட்டால, இனிமேல அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலான்னு மரியாதைக்கு கேட்டுட்டு இருந்தா நீ என்னமோ ரொம்ப குதிக்கிற. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், அவ்வளோதான். இப்போ சொல்ல முடியுமா முடியாதா? ஓ, அப்போ எனக்கு குழந்தை இல்லைங்கிறது தான் எனக்கு பிரச்சனையா? அதான் இவ இருக்கிறாள், இவளை பார்த்துக்கிட்டு தானே நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு இவ போதும், இவ கூட இருக்கிற வாழ்க்கை போதும், அவ்வளோதான். போதுமா? இப்போ எனக்கு குழந்தை இருக்குது. இப்போ என் இஷ்டத்துக்கு என்ன விட்டுருவீங்கல்ல? இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறது அவ்வளோதான். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்கிற? அப்படியே பள்ள கலரில் தட்டி எடுத்துருவோம் பாரு. ஏதோ ஒரு பொண்ணு சொன்னால் புரிஞ்சுக்குவான்னு பொறுமையாக கிளி புள்ளைங்க சொல்கிற மாதிரி நாங்களும் பொறுத்து போனால் ஓவராக தாண்டி பேசிகிட்டு இருக்க. இது ஒன்றும் உன் புள்ள இல்லை. இப்போ நீ அம்மானு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கலாம். ஆனால் பெத்தான் அப்பான்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, நீ ஒன்றும் இவளை உன் வயிற்றுலேருந்து பெற்று எடுக்கலை, வளர்க்குற, ஜஸ்ட் வளர்க்குற, அவ்வளோதான். இப்போ நீ ஒண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களால இருக்க முடியுமா? குழந்தைக்கு அம்மா வேணும்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்குவாங்கல்ல, அப்போ என் குழந்தை என்னட்ட கொடுங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டது போதும், நன்றின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்போ தெரியும் உனக்கு இதுவும் உன்னோட சொந்த பொண்ணு இல்லை, நீ வெறும் வளர்ப்பு தாய் மட்டும்தான். அப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்குன்னு ஒரு குழந்தை குடும்பம்னு வரும். அதனால தான் பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் முடிவு எடுக்கணும்னு நினச்சா நாங்கள் வேற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி வரும். அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை நீ வச்சிருக்கோம்னா ஊரில் அக்கம் பக்கத்துலலாம் என்னென்ன பேசுகிறாங்கன்னு உன் காதில் விழுகுதில்ல. அது தெரிஞ்சும் நீ வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிறன்னா எனக்கே சந்தேகமாக தான் இருக்கு உன் மேலே. என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் இவ பிறந்ததுலேருந்து இவளை நான் வளர்த்துட்ருக்கேன். அதுக்கு நீ மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசுனா அப்போ உன் பொண்ணு மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா? அவ்வளோ கேவலமாவா என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற?
இங்கே பாரு ஜே, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? என் பொண்ணை எனக்கு தெரியும். நாங்கள் என் பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். ஊர் உலகத்துக்கு அது தெரியாது. எல்லார்கிட்டேயும் போய் என் பொண்ணு நல்லவ உத்தமின்னு எங்களால் பதிவு சொல்லிட்டு இருக்க மாதிரி. அதுக்கு முடிவாக நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளவுதான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். பொண்ணு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? குழந்தை இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுன்னு சுத்திட்டு இருக்க. குழந்தையோட அப்பா கூட்டிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ நீ? ஒன்றும் பண்ண முடியாது. உன்னட்டிய வச்சுக்குவியா? அதுக்கு உனக்கு உரிமை கூட இல்லை. பார்த்துக்கிட்டியா? நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே உன் முடிவு. இன்னும் 2 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள நீ நல்ல முடிவா மட்டும்தான் சொல்லணும். இல்லைன்னா எங்கள் முடிவை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இந்த பக்கம் போயிடறாங்க. இந்த பக்கம் இவன் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி மண்டை நல்லா குழம்பி சூடாயிட்டு இருக்குது. அப்போ அவன் மடியில் ஒரு 3 வயசு குழந்த அந்த மாதிரி அவளை பிடிச்சி 3 வயசு குழந்தை எப்படி பேசும்ல அந்த மாதிரி பேசி அவளை பிடிச்சி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்குது. அவள் அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கிற. அதாவது அது நீங்கள் தான், உங்கள் அம்மா தான் இப்போ பேசிட்டு பண்ணாங்க. இப்போ போன எபிசோட்லேருந்து ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம்தான் இது நடக்குது. இந்த 3 வருஷத்துல நிறைய விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது என்னன்னா போன எபிசோட் லாஸ்ட்ல அதான் உங்கள் ஹஸ்பண்ட் லீவுங்களை போட்டு அடிச்சிருப்பான், அப்புறம் வேற யார் பொண்ணு கூட ஜல்சா பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்த நாளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இதாக தான் போச்சு. ரொம்ப அப்யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரிச்சு பேசி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கூட டோட்டலாக சைக்கோ மாதிரி ஆகிட்டான். எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தி, அது ஒரு மாதிரி. இப்போ ஒருத்தர் இப்போ சைக்கோலாம் எப்படி நார்மலாக லைஃப்பை இது பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை வச்சு அப்பையில இருந்து அவங்க ரொம்ப சைக்கோத்தனமா பைத்தியக்கார மாதிரி பார்க்கறதெல்லாம் அது மாதிரி. இப்போ சந்தேகம் படுறவன் எப்படி பார்க்கறதெல்லாம் சந்தேக கண்ணற்றத்தில் பார்ப்பான். அந்த மாதிரி தான் உங்க லைஃப் போயிடுச்சு. இது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. டேக்கு அவன் ஃப்ரெண்டை பற்றி அவன் தெரியும்ல, ஏன்னா அவன் ஆல்ரெடி உங்களை இது பண்ணி இருக்கிறான்ல. ஐ மீன் உங்கள் ஹஸ்பண்டு உங்களை இது பண்ணு டேக்கு தெரியும்ல, அவன் ஃப்ரெண்டை பற்றி அவனுக்கு தெரியாதா? ஸோ இது டேக்கும் தெரியும். அப்படியே லைஃப் போயிடுச்சு. நீங்கள் யார்ட்டையும் எதுட்டையும் பேசுறதில்ல. குழந்தைய கூட சாராவா சாரி தெரியல டேவோட ஒய்ஃப் கொண்டு கொடுத்தாதான் வாங்குவீங்க. டே கொடுத்தா இருக்கிற பக்கம் கூட போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒதுங்கி தான் போயிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு லைஃப் அதுக்கப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. ரொம்ப கொடுமைக்காரா புருஷன் அந்த மாதிரி தான் அவன் ஆகிட்டான். சிரிச்சு பேச மாட்டான், எதுவும் இல்லை. ஆனால் அவன் வெளியே போனால் அவன் ஒரு பொண்ணு கூட இருக்கான், நல்லா ஜல்சா பண்ணிட்டே இருப்பான். ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களை அடித்து கொடுமைப்படுத்துறான். அதாவது விஷயத்த நீங்கள் சொன்னதுலேருந்து தான் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கு வேற காரணம்லாம் இருக்குது. அது உங்களுக்கு இது வரைக்குமே தெரியவே தெரியாது. தான் இந்த மாதிரி இருப்பேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே பார்ட்டி அப்படிலாம் உங்களை கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்ப லவ்லி புருஷனாக மாறிடுவான். உங்களுக்கே ஒரு நிமிஷம் என்னடா வீட்டுக்குள்ளே நம்மளை அடித்தோன்னா இவன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடும். இப்போ அப்படியே தான் உங்களுக்கு டேசஸ்லாம் போச்சு. தினமும் ஏதாச்சும் சொல்லி சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பான், கேட்டுகிட்டே இருப்பான். அவன் வந்தானா அவனை தொட்டானா அந்த மாதிரி ஓவராக சந்தேகப்பட்டு கேட்குறது அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு. உங்களை அப்யூஸ் கூட எல்லாம் பண்ணியிருக்கிறான். இப்படியே தான் நம்ம டேவோட குழந்தைக்கு 1 வயசு வந்துச்சு. அன்ன வரைக்கும் காலையில் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனால் நைட்டு தான் உங்ககிட்ட வாங்குவோம். குழந்தை உங்களை தான் அம்மானே முதல்ல உங்களை பார்த்து தான் அம்மானு கூப்பிட்டுச்சு. குழந்தை இல்லாதவங்களுக்கு தெரியும்ல, ஒரு குழந்தை நம்மளை பார்த்து அம்மானு கூப்பிட்டா எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அதை கூட உங்களால் இது பண்ண முடியல. இப்போ இருக்கும்போது குழந்தைங்களுக்குலாம் என்ன தெரியும்? வாய்க்கு வரும்போது அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்களா? அப்படி அம்மான்னு கூப்பிட்டாங்களா? என்னடி அம்மான்னு கூப்பிட்றான், அப்போ அவனுக்கு நீ பெத்தியா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 1.5 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்ல ஃபர்ஸ்ட் இறந்துட்டான். உங்களால் அது என்னதான்
பிடிக்காத ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எவ்வளோலாம் கொஞ்சம் கேரிங்காக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் உங்களுக்கு சுத்தமாக இதை நம்பவே முடியல. திடீர்னு ஆக்சிடெண்ட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா யாரால தான் நம்ப முடியும்? அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு. உண்மையாலுமே அவர் தான் இறந்தாரு அந்த மாதிரி எதுவுமே புரியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களோட லீயோட பேரண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் லீ இருந்த வீட்டில் தான் உங்கள் பேரண்ட்ஸு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு சாரா மறுபடியும் வழக்கம் போல் குழந்தைய கொடுத்துட்டு என்ன தான் எதாவது ஆனாலும் அவங்கவுங்க வேலையை ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்து தானே ஆகணும். ஒரு 2-3 வாரம் எல்லாம் சைலண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டாங்க. உங்களுக்கு தான் எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்படியே எங்கேயோ வெறிச்சு ஓடி பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. உண்மையாலுமே இறந்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம்தான் அவன் இந்த மாதிரி ஆனான். அதுக்கு முன்னாடி ரொம்ப உங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டான்ல. ஸோ அந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குல்ல. என்னதான் அடித்தாலும் பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல நல்லா பார்த்துக்கிட்டவர் ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே தானே இந்த மாதிரி மாறிட்டாரு. அதனால அவன் மேலே உங்களால் கோவலாம் படமும் இல்லை. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீலில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா தான் உங்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வியோட குழந்த உங்கள் கூட தான் இருக்குது. அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இதை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த லீ ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு 1 மாதம் கூட முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ளே நம்ம டேயோட ஒய்ஃபு இறந்துட்டாங்க. அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட் தான். அது என்னன்னு பார்த்தா டேக்கு வச்ச குறியில் மிஸ் ஆகி அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட். லீக்கும் அதே மாதிரி யாரோ இப்போ பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க, ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே கேஸ் ஃபைல் ஆகி. ஆனால் அது யார் என்னன்னு கண்டுபிடிக்காம அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம டேவோட ஒய்ஃப் இறந்தது. அதுவும் இதுவே 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே அதுன்னா யாரால தாங்கிக்க முடியும்? அது இதில் வேற ஒரு குழந்தை வேற இருக்கு. இப்போ குழந்தைக்கு அம்மா வேற இல்லை. என்ன ஏது ஒன்றுமே புரியல. அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாமல் அடுத்தடுத்து 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் குழந்தை மோஸ்ட்லி உங்ககிட்ட இருக்கிறதுனால நைட்டு மட்டும் அம்மாங்கிறதுனால அவ்வளோக்கும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் என்ன அம்மாவை அடிக்கடி கேட்கறதுனால உங்ககிட்ட ஏதோ குழந்தையும் கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட இருந்தால் யாரும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு அம்மா தானே. அதனால குழந்தை உங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? டேவும் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டான். அதுக்கப்புறமேட்டு இனிமேட்டு லீயே இல்லை. நீ எப்படி இருக்க போகிற? லீயோட கம்பெனி ஷேர்ஸு அதெல்லாம் டேக்கிட்டே ஒப்படைச்சிட்டு எங்கள் பொண்ணு நாங்கள் கூட்டிகிட்டு போயிடறோம் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டேவால் குழந்தைய பார்த்துக்கணும், ஆஃபீஸை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும். இப்போ லீயோட இதுவும் இவங்கிட்ட தான் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இது பண்ணாங்க. இருந்தாலும் அவனும் வேலை பார்த்து இது பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் இல்லாம மொத்த ஹோல் கம்பெனியுமே இவன் தான் பார்த்துக்கணும், பேபியை பார்த்துக்கணும். அதனால இவனால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால லீயோட ஒய்ஃப் பேர் ரியாவா சாராவா தெரியல, ரியான்னு தான் நினைக்கிறேன். அவளோட அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஏன்னா அம்மா நீங்கள் உங்ககிட்ட தானே இருந்தது. இப்போ குழந்தை ஒருத்தர்கிட்ட பழகினமும் அவங்கக்கிட்டே தான் இருக்குது. யார்ட்டையும் போகவே போகாதுல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அம்மாவாலையும் பார்த்துக்க முடியல. இந்த பேபி சென்டரில் போய் விட்டாங்க. அங்கேயும் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு முடிவெடுத்து வியா தான் உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டால் உங்களுக்கும் அது இப்போ ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படல. ஏன்னா நீங்கள் லீ இறந்ததுலேயே தானே இருந்தீங்க. குழந்தை இருந்ததுனால குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ குழந்தை இவன்ட்ட இருக்கும் அதே நினைப்பாலே இருந்து ஏதோ சித்தங்கலைங்க போன மாதிரி அப்படியே தான் இருந்தீங்க. இப்போ சாரி 2ம் திக்குது. வியால் குழந்தைய பார்த்துக்க முடியல. வேற யார்கிட்டையும் குழந்தை போக மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் ஒரே வழிங்கனால உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். அதுக்கப்புறம் குழந்தை நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா உங்ககிட்ட இருந்ததால நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் வெளியே வந்துட்டு எவ்வளோதான் வெளியே வந்தாலும் புருஷன் இறந்துட்டான்ல, அது மொத்தமாக மறக்க முடியாது இல்லை. அப்படி தான் இருந்தாலும் குழந்தை மேலே உங்களோட கவனத்தை செலுத்துறதுனால அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க. இந்த பக்கம் வந்து பிஸ்னஸில்
அவன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அவனோட ஒய்ஃப்லேருந்தும் கொஞ்சம் வெளியே வந்துட்டான். இடையில போய் வாரத்துக்கு ஒரு முறை என்ன டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி போய் குழந்தைய பார்த்துட்டு என்னென்ன குழந்தைக்கு வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் ஊருக்குள்ளே பாரு புருஷன் செத்து வேற ஒருத்தன் பிள்ளைய வச்சிருக்கிறான். அவனும் வாரம் வந்து வீட்டில் பார்த்துட்டு போகிறான். இதை பெற்றவங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறேன். என்ன குடும்பம். இந்த ஊரில் 4 நாய் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 நாய் பரப்பி விட்ட கதையில தான் உங்கள் அம்மா வந்து இப்படி கத்திட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் அப்போவே ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னால் இப்போ முடியாது, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போ வேணாம், என் புருஷன் இருந்து இன்னும் 1 வருஷம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே வேற கல்யாணமா அப்படி இப்படின்னு கண்டபடி நல்லா உங்கள் அம்மா அப்பாவை ஊரில் இருக்கிற கோவத்தெல்லாம் மொத்தமாக இவங்க கிட்ட காட்டிருப்பீங்க. அவங்களும் சரி அதுக்குள்ளே இது பண்ணால் எதுக்கு, புள்ள கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வரட்டேன் அப்படின்னு விட்டு தான் இப்போ 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துலேயும் 1 வருஷம் அப்படியே பொறுமையாக விட்டு அதுக்கப்புறம் போக அதே கதையை உங்கள் வீட்டில் பாட, நீங்களும் பதிலுக்கு அதே பல்லவியை பாட, இப்போ வந்து திடீர்னு 2 நாளில் முடிவு சொல்லணும்னு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இவ்வளவு சண்டையும். உங்களுக்கு என்ன பதில்? உங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணாம், ஆல்ரெடி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. முதல்ல நல்லா இருந்தான், அதுக்கப்புறம் சைக்கோவாக மாறினான், அதுக்கப்புறம் போட்டுன்னு விட்டுட்டு போயிட்டான். திரும்பவும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சைக்கோ கிட்ட மாட்டி தினம் சித்திரவதையை அனுபவிக்கிறதுக்கு வீட்டில் பெத்த பிள்ளையோட பெத்த பிள்ளையாவே இருந்துடலாம்ல, அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஆனால் நம்ம பெற்றவங்களுக்கு பொண்ணு வந்து கல்யாணம் குடும்பம் குட்டி அந்த மாதிரி சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இல்லை. அது அவங்க பாடு, இது உங்கள் பாடு. அதனால தான் இப்போ 2 பேரும் முட்டிட்டு நிற்கிறீங்க. இது உங்ககிட்ட இருக்குது குழந்தை தான். அவனும் டைம் கிடைக்கிறப்ப இப்போ முன்னையோட இப்போ நல்லா பிஸ்னஸ் டாப்லேயே போயிட்டுருக்கு. அதனால் இப்போ வந்து டைம் கிடைக்கிறப்ப இந்த மந்த்லி 1 டைம் அந்த மாதிரி தான் வருவான். ஃபோன் பண்ணி பாப்பாவை வீடியோ காலில் பார்ப்பான். நேரில் வர்றது முன்னையோட இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. இப்போது அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. முதல்ல குழந்தை அதோட அப்பா கிட்ட விட்டுட்டு வந்துடுங்க, அப்போனா தான் இவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும். குழந்தை இங்கே இருக்கிறதுனால தான் குழந்தைய என் குழந்தை நான் தான் அம்மா நான் தான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறா. முதல்ல நீங்கள் குழந்தைய கொண்டு போய் அந்த தம்பிக்கிட்ட விட்டுட்டு வந்துடுங்க. நம்மளுக்கும் பொண்ணு ஒரே பொண்ணு தான். நம்ம ஒன்றும் 10 பொண்ணுலாம் பெற்று வச்சுட்டு இருக்கல, ஒரு வாழ்க்கை போனால் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு. அப்படியே பார்த்தாலும் நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாம் தான் சரி பண்ணணும். அவளுக்கு இன்னும் முழுசாக 30 கூட முடியலை, அதுக்குள்ளே புருஷன் போட்டுன்னு போயிட்டான். குழந்தை இருக்குன்னு பார்த்தா குழந்தையும் இல்லை. இதுக்கப்புறம் இப்படியே தான் இருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறது? நம்ம பொண்ணு பார்த்து தினமும் நாம் சாகணுமா? நாம் செத்துட்டாலும் அவளுக்கு ஒரு துணைன்னு ஒன்று வேணாமா? அவள் இப்போதைக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. குழந்தைய கொண்டு போய் அந்த தம்பிக்கிட்ட விட்டுட்டு வாங்க. எப்படியாச்சும் பேசி நான் செத்தாச்சும் அவளை கல்யாணத்துக்கு ஒத்து கேட்கிறேன். என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? பின்ன என்னங்க, கல்யாணத்தை பேச்சு எடுத்தாலே இந்த குழந்தை போதும், நான் இதை பார்த்துக்கிறேன், நான் தான் அம்மா அப்படிங்கிறா. அவள் சொல்கிறது சரிதான், பிறந்ததுலேருந்து அவள் தான் பார்த்துக்கிறா. அவங்க அம்மாக்காரையும் விட்டுட்டு போயிட்டா, இப்போவும் அவள் தான் பார்த்துக்கிறா. குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் அவளை தான் அம்மா அம்மான்னு சொல்லுது. ஆனால் அவள் பெத்தி வளர்க்கலல்ல, வளர்ப்பு தாய் அவ்வளோத்தானே. என்னைக்கா இருந்தாலும் என் குழந்தை கொடுங்கன்னு அந்த தம்பி வாங்கத்தான் போகிறாங்க. அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டே இருக்க முடியுமா? நம்ம பொண்ணு வளர்க்க தான் நமக்கு முக்கியம். அந்த தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க, குழந்தைய கொண்டு போய் விடுங்க. நான் ஒன்றும் குழந்தைய பிரித்து அந்த அளவுக்கு மோசமான இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குழந்தை முக்கியம்னா எனக்கு என் குழந்தை என் பொண்ணு, அவள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அவளை மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் உண்மையாலுமே செத்துருவேன், பார்த்துக்கோங்க. சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. நான் நாளைக்கு போய் அந்த தம்பிகிட்ட என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிக்கிறேன். நீ அந்த வரைக்கும் அவளை நெண்டாம ரத்தம் 2 நாள் கேட்டிருக்கில்ல, அதுக்குள்ளே குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு அவளை சம்மதிக்க வைக்கலாம். அன்ன வரைக்கும் நீ அவள்கிட்ட எதுவும் வாயை கொடுத்துட்டு இருக்காத. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக முதல்ல யோசிக்கத்தை நிறுத்து. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சொன்னதை செஞ்சால் நான் ஏன் இப்படி யோசிக்க போகிறேன்? சட்டு புட்டுன்னு முடிங்க. ஆல்ரெடி 3 வருஷம் சரி, புருஷன் இறந்து உடனே கல்யாணம் பண்ணி விட்டாச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சுல, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். பேசுகிறேன்டி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ட்டு இந்த பக்கம் உங்கள் அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான், தம்பி இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல.
என்னாச்சு அங்கிள், ஏதாச்சும் பிரச்சனையா? எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? எதாக இருந்தாலும் சொல்லுங்க, பார்த்துக்கலாம். அது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி? அது தம்பி. என்னாச்சு அங்கிள், சொல்லுங்க எதாக இருந்தாலும். அது தம்பி, உங்கள் பொண்ணுக்கு 3 வயசு ஆகிடுச்சுல்ல, அவளுக்கு இப்போ விவரம்லாம் தெரியும். உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கிறீங்களா கூட்டிகிட்டு அவன் என்னன்னு புரியாமல் பார்க்குறான். என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாங்கன்னு. ஐயோ தம்பி, நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்க வேணாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறோம். உங்கள் குழந்தை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே நான் இருந்துடுறேன், எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணான்னு சொல்கிறா. ஆனால் அப்படியே அவளை விட முடியாதுல்ல. அவளுக்குன்னு இன்னும் வாழ்க்கை இருக்குதுல்ல. எங்களுக்கு ஒரே பொண்ணு, அதனால தான் குழந்தை இருக்கிறதுனால ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஸோ உங்கள் பொண்ணை உங்ககிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அவளை எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருவோம். அது மட்டும் இல்லை, பாப்பாவுக்கு இப்போவும் விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஊர்லெல்லாம் தெரியுது உங்களுக்கே எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு. இதுக்கு மேலே எங்களால் அந்த பேச்சை கேட்டுட்டு இருக்க முடியாது தம்பி. நாங்களும் பொறுத்து போயிட்டோம். இதுக்கு மேலே முடியாது. அதனால தான் ப்ளீஸ், எங்கள் நிலமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக மட்டும் நினைக்க வேணாம். எங்களுக்கு எங்கள் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன். நான் பேசுந்தா அவகிட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் அதுக்கும் அவன் கோவப்பட்டு வேறு ஏதாச்சும் சொல்லிடுவா. நீங்களாக பொண்ணை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அவளை நாங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவோம். ப்ளீஸ் தம்பி, எங்கள் நிலமையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன தம்பி, புரியல? நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இல்லை தம்பி. அது இங்கே பாருங்க அங்கிள், உங்களுக்கு தேவை உங்கள் பொண்ணு சந்தோஷம், எனக்கு தேவை என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா, தான் பொண்ணை பார்த்துக்கிற ஒரு அம்மா வேணும். அது உங்கள் பொண்ணாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் தம்பி. அது நான் பேசிடுறேங்க. இது ஏன் பொண்ணுக்காக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் பொண்ணுக்காகவும் அவளோட லைஃப்காகவும் தான் நான் பேசுகிறேன். கண்டிப்பாக அவள் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டா. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளுக்கு மேரேஜ் பண்ணி ஆகணும். இப்போ கூட ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணி தான் அவளை சம்மதிக்க வைக்க போகிறீங்க. அதையும் மீறி அவள் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷமாக இருப்பாளான்னா தெரியாது. வரவனும் அவளை நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்குவானானும் தெரியாது. ஏன்னா எப்போ யார் மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கல்யாணம் ஆன புதுசில் நல்லா இருக்கிறவன் போக போக மாறலாம். என்னை பற்றி உங்களுக்கும் தெரியும், உங்கள் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா என் பொண்ணு அவள் பொண்ணை கண்டிப்பாக பார்த்துக்குவா. இப்போவும் அவள் பொண்ணாக தான் பார்த்துக்கிறா. இப்போ வரைக்கும் அவளை தான் என் பொண்ணு அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறா. வேற யார்ட்டையும் போக மாட்டேங்கிறா. ஸோ அவளுக்கு துணையாக நான் இருப்பேன். என்னை புரிஞ்சு அவன் நடந்துக்குவா. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருப்போம். அதையும் மீறி நீங்கள் அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் மேரேஜில் அவளுக்கு இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். பேபி இல்லை, நான் எதுவும் தப்பாக சொல்லலை, இருக்கிறத தான் சொல்கிறேன். ஸோ வரப்போகிறவனும் அதை வச்சு அவளை சொல்லி காட்டி என்ன வேணாலும் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்கள் பொண்ணுக்கு எல்லா விதத்துலேயும் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே அங்கிள், நாளைக்கு என் பொண்ணு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்.
நீங்கள் பார்த்து முடிவு பண்ணீங்க. என் முடிவு இது, நான் சொல்லிட்டேன். அதுக்காக உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. உங்கள் பொண்ணு சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்ல, அதை மனசில் வச்சுட்டு பாருங்கள். நான் நாளைக்கு வந்து என் பொண்ணு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நல்லா தெளிவாக இருந்தவரை கொலை போட்டு போயிட்டான். இவர் இந்த பக்கம் என்னன்ட்டு என்ன பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏண்டா புருஷன் செத்து 3 வருஷமாக இருக்கிறவளுக்காக நான் இங்கே உட்காந்து காவை காத்துட்டு இருந்தா, நீ பொசுக்குன்னு வந்து எவனுக்கோ தூக்கி கொடுப்ப, நான் போடி மாராசின்னு கையை டாட்டா காட்டிட்டு நிற்கணுமா? ஏண்டா கொஞ்ச நாள் அவளை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? அவள் தான் கல்யாணம் வேணாம், என் பொண்ணு போதுன்ட்டு சந்தோஷமாக இருக்கிறாள்ல, விட்டு தொலைங்கல. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எதுக்கு இன்னொரு பாலங்கலத்தில் அவளை தள்ளி விட பார்க்குறீங்க? நானும் அவள் சந்தோஷம் முக்கியன்ட்டு கம்முன்னு இருந்தா நீங்கள் விட மாட்டீங்க போலையே. கோட்டையை கொலைப்பட்டல, கண்டிப்பாக மீன் மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் இவன் போயிடுறான். ஜே, என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியலையா, நான் பாப்பா கூட விளையாடிட்டுருக்கேன். சரி, இன்னும் 1 வீக்கில் உனக்கு மேரேஜ். என்னது, 1 வாரத்தில் உனக்கு கல்யாணம்? காது கிடிச்சப்ப அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் தான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம்னு வந்து நிற்கிற. என்னம்மா நினச்சிட்டு இருக்க? நான் பேசிட்டு கொஞ்சம் கூட காதுலே விழுவே. என்னை பற்றி நீ நினைக்கவே மாட்டியா? நீ எடுக்கிற முடிவுக்கு தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணுமா? என் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதா? இதுக்கு மேலே எதுவும் பேசாத. அதையும் மீறி பேசணும்னு நினச்சா எங்களை ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் வந்து பார்த்து என்கிட்ட பேசி முடிவு பண்ணிக்க, புரியுதா? என்னம்மா எல்லாரும் பேரண்ட்ஸ் மாதிரி வழக்கமாக சேர்த்துடுவேன், என்ன சூசைட் பண்ணிக்குவேன் பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கியா? என்னால் அதெல்லாம் முடியாது. உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டு என்னால் கல்யாணம் பண்ணிட்டுலாம் இன்னொருத்தவங்க கூட போய் குடும்பம் நடத்த முடியாது. எனக்கு இந்த குழந்தை போதும், புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் எவ்வளவு தான் மிரட்டி ஊற்றினாலும் என்னால் முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான். இதோ பாருடி, நான் எந்த அளவுக்கு இறங்கி போவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்குன்னு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவன்னு உனக்கு தெரியும். எனக்கு உன் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏமா என்ன கல்யாணம் நிற்கின்னு டார்ச்சர் பண்ணுற? என் சந்தோஷம் தானே முக்கியம். எனக்கு இந்த சந்தோஷம் போதும். நான் பாப்பாவை பார்த்துட்டு உங்கள் கூட இருந்துடுறேன், எனக்கு அதுதான் சந்தோஷம். தோ பாரு, நீ குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியும். உனக்கே இவ்வளோ பிடிவாதம் இருந்தால் உன்னை பெத்தவனா எனக்கு எவ்வளவு இருக்கும். இன்னும் 1 வாரத்தில் உனக்கு கல்யாணம். ரெடியாகு. குழந்தை எங்கேயும் போகாது, உன் கூட தானே இருக்குது. இருக்கட்டும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை என்ன பண்ணுமோ பார்த்துக்கலாம். அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் நீ பண்ணுன, இந்த குழந்தையோட மூச்சை நான் நிறுத்திடுவேன். அம்மா இரு, நான் சும்மா மிரட்டன்னு நினைக்காத, புரியும் நினைக்கிறேன். குழந்தை உயிர் வேணும்னா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இன்னையிலேருந்து இந்த குழந்தை ஏன் பொறுப்பு. நீ வெளியே போ, என்ன பிளான் போடுறியோ போட்டுக்க. கல்யாணத்தை நிறுத்தணுமா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நிறுத்தி பாரு. ஆனால் குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். கல்யாணம் நின்றுச்சுன்னா குழந்தை மூச்சு நின்றுடும், அவ்வளோதான். நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன், சிம்பிள். புரியுதா? குட் குட். நல்ல சமத்த பிள்ளையா. புது பொண்ணு என்னென்ன கனவால கண்டுட்டுரு, சரியா? இப்போ குழந்தை என் பொறுப்பு அப்படின்னு உங்கள் கண்ணத்தை தட்டிட்டு குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு சப்தனாடி அப்படியே அடங்கி போச்சு. உங்கள் அம்மாவை பற்றி, பெத்த அம்மாவை பற்றி பிள்ளைக்கு தெரியாதா? எதுக்கு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, எதில் சீரியஸாக இருப்பாங்கன்னு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
எப்படி யார்கிட்ட சொல்லி என்ன எப்படி கல்யாணத்தை நிறுத்தணும், குழந்தை வேற. ஆனால் உங்கள் அம்மா எவ்வளவு பாசம் அவங்க மேலே வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடிவாதம். அவங்களுக்கு ஒன்று வேணும்னா அது வேணும். அதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவாங்க. அவங்க கெட்டவளை கொலை பண்ண அந்த லெவலுக்கு கூட இறங்கி போவாங்க. ஆனால் தன்னோட பிடிவாதத்தினால தனக்கு தான் நினச்சது தனக்கு கிடைச்சி ஆகணும். அதனால தான் இப்போ உங்கள் கல்யாணத்தையும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உடனே யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? டேக்கு தானே ஃபோன் பண்ணீங்க. அவங்க பிஸியாக இருக்கான் போல், எடுக்கவே இல்லை. ஐயோ ப்ளீஸ் ஃபோன் எடுங்க ப்ளீஸ். அவன் எடுக்கவே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணிட்டீங்க, எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக தான் எடுக்கிறேன். ஹலோ நான் ஜே பேசுகிறேன். தெரியுது, சொல்லு என்ன. அது நீங்கள் பாப்பா ஒன்று இங்கே எதுவும் வாங்கிட்டு போயிடுங்க ப்ளீஸ். இல்லை புரியல, என்ன சொல்கிற? ப்ளீஸ் என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் பாப்பா மட்டும் வாங்கிட்டு போயிடுங்களா ப்ளீஸ். என்னாச்சு? அது எப்படி சொல்கிறது? சொன்னால் நம்புறால, நம்மளவே தப்பு. ஐயோ ஹலோ ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. பாப்பா மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். சாரி, இப்போ நான் அங்கே இல்லை. நான் ஒரு மீட்டிங் அவசரமாக அப்ராட் வந்திருக்கேன். எது? எப்போ போனீங்க? ஏன் என்கிட்ட சொல்லலை? இல்லை புரியல. சாரி, இல்லை எப்போ போனீங்க, எப்போ வரீங்கன்னு கேட்டேன். கண்டிப்பாக 1 வீக் ஆகிடும். 1 வீக்கா? அதுக்கு முன்னாடியே வர மாதிரிலாம் பார்க்க முடியாதா ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 நாள் முடிஞ்சா இன்னைக்கு என்ன நாளைக்கு கூட பாப்பா வாங்கிட்டு போயிடுங்க ப்ளீஸ். என்ன ஆச்சு உனக்கு? இப்போ எதுக்கு பாப்பா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன உனக்கு பாப்பா பார்த்து பிடிக்கலையா? சரி விடு, நான் உங்கள் அம்மாட்ட சொல்லி பார்த்துக்க சொல்கிறேன். ஐயோ மொத்தமாக சொதப்புறாங்களே. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லி சமாளிக்கிறது ப்ளீஸ். இப்போ என்ன பிரச்சனை சொல்லு. அது இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு மேரேஜ். ஓ அதனால தானா? ஓ மேரேஜுக்கு என் பொண்ணு டிஸ்டர்பாக இருப்பான்ட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறியா? கவலைப்படாத, என் பொண்ணாலும் மேரேஜ் நிற்காது. ஒரு வாரம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு நான் என் பொண்ணு கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இரு. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஐயோ இவ்வொரு நேரங்காலம் தெரியும். ஐயோ ப்ளீஸ் அப்படின்னா எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. நான் சொல்ல வர்றது வேறு. நீங்கள் தயவு செஞ்சு பாப்பாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. அது மட்டும் எனக்கு போதும். பிறந்ததுலேருந்தே குழந்தை நீ தானே பார்த்துக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 days உன்னால் பார்த்துக்க முடியாதா? தயவு செஞ்சு 5 நாள் மட்டும் பொறுத்துக்கோ. நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறேன். இப்போ எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வர்றேன், பாய் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் டே பாவி பயில, உன் பொண்ணை காப்பாற்ற நான் இங்கே தவியத்தை வச்சுட்டு நீ மீட்டிங் முக்கியன்னு போறிய, என்னடா பண்ணுறது அப்படின்னு இந்த பக்கம் நீங்கள் பழப்பிட்டு இருந்தா, அந்த பக்கம் கல்யாணம் வேணான்ட்டு உன் கல்யாணத்துக்கு என் பொண்ணு தட்டையாக இருப்பான்னு கூட்டிகிட்டு போக சொல்லல. கூட்டிகிட்டு போகிறேன், பொண்ணோட சேர்த்து உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த பக்கம் இவன் புலம்ப, அந்த பக்கம் நீங்கள் புலம்ப, இப்படியே புலம்பி ஒரு வாரம் கூடயே போச்சு. இந்த ஒரு வாரமும் உங்கள் அம்மா பொண்ணை உங்கள் முன்னாடியே தூக்கிட்டு தான் தெரியுறாங்க. உங்ககிட்ட சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. பொண்ணுக்கு இப்போ விவரம் தெரியல, 3 வயசு ஆயிடுச்சுல. அதனால உங்கள் வீட்டில் இருந்ததால் உங்கள் அம்மா அப்பா உங்ககிட்ட 3 பேர்த்துக்கிட்டையும் நல்லாவே ஊட்டிச்சு. உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்க வந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு இடையில கல்யாண சீலை அதெல்லாம் இவங்க தான் வேணும். மாப்பிள்ளை வீடு நீங்கள் அப்போ கூட பார்க்கவே இல்லை. என்ன கல்யாண புடவை எடுக்கிறதுக்கு கூட மாப்பிள்ளை வர மாட்டாங்க. எப்படியாச்சும் பேசி நிறுத்தலான்னா உங்களுக்கு வழி இல்லை. சரி கல்யாண மாப்பிள்ளைகிட்ட பேசி நிறுத்தலான்னு பார்த்தா அவங்க
யாருன்னே தெரியல. ஒரு குடும்பத்தில் இப்போ கல்யாணம் அடிக்கடி சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் கால் பண்ணி இப்படின்னு விசாரிப்பாங்கல்ல, இல்லை யாராச்சும் ஆளுங்க இந்த மாதிரி சம்மந்தி வீட்டில் இருந்து அனுப்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி வந்து நின்று கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக இப்போ எப்படி நாள் போகுமோ நீங்கள் 3 பேர் பாப்பா எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலுமே குழம்பு உண்மையிலுமே கல்யாணமா இல்லை பொய் சொல்லுதா? கல்யாணம் மாப்பிள்ளை எவனும் தெரில, அந்த குடும்பத்தில் ஒருத்தன் எவனும் தெரில, யாருன்னே தெரில. எப்படா கல்யாணத்தை நிறுத்த? இல்லை பொண்ணு வேற உங்ககிட்ட உங்கள் அம்மா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அதில் வேற பிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் வேற டேக்கு வேற ஃபோன் பண்ணி எப்படா வருவ சீக்கிரம் அந்த பொண்ணை தூக்கிட்டு போடா அப்படின்னா அவன் உங்கள் ஃபோன் கால் பார்த்தா கட் பண்ணி விட்டாருன்னா இப்போ 2வது கல்யாணம் என் பொண்ணு டிஸ்டர்பாக இருக்கிறதுனால கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி விட்டுட்டான். இப்படியே தான் கல்யாண நாளும் வந்துச்சு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கோயிலில் போய் உங்கள் அப்பா நீங்கள் அப்புறம் கல்யாணம் அந்த உங்கள் தேவோட குழந்த அப்புறம் கல்யாண மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா, அவ்வளோதான். இன்னும் நீங்கள் அவங்க ஃபேமிலியில் யாரையுமே பார்க்கவே இல்லை. போய் மணமேடையில் உக்காந்துக்கிட்டீங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இன்னமும் குழந்த உங்கள் அம்மா கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் அம்மா குழந்தைய கொல்ற அளவுக்கு ரொம்ப கொடூரமானவ கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு பயம், ஏன்னா அம்மா பிடிவாதத்தை பற்றி உங்களுக்கு தெரியல. குழந்தைன்னு கூட பார்க்காம செஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னால தான். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டு, குழந்தை மேலே உயிரே வச்சுருக்கீங்க. குழந்தைக்குன்னு ஏதாச்சும் ஒன்று பூஜாண்டி காட்டினா கூட நீங்கள் இது பண்ணிடுவீங்க. அதனால தான் குழந்தைய வச்சு உங்களை மடக்கிட்டாங்க. மற்றபடி உங்கள் அம்மா ரொம்ப இதுதான். பட் குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்தளவுக்கு மோசமானவங்க கிடையாது. உங்களோட மென்மையான மனசை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் தலைவிதியேன்னு வந்து உட்காந்துக்கிட்டீங்க. பாப்பா பக்கத்தில் மாப்பிள்ளையும் உட்காந்துருக்கேன். இதுக்கு மேலே அந்த மூஞ்சை பார்த்தா என்ன, பார்க்காம நாசமாக போனால் நமக்கு என்ன? கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, கல்யாணமும் நடக்க போகுது, இதுக்கு மேலே நிறுத்தவும் முடியாது அப்படின்னு நீங்கள் குனிஞ்சு தலை நிமிராமல் தான் இருக்கீங்க. கெட்டி மேலும் சொல்லவும் தாலி கட்டியாச்சு. நீங்கள் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. எந்திரிச்சு இந்த மனவரை சுற்றுவாங்களே அப்படியும் பார்க்கவே இல்லை, குஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. அங்கே வந்து டேவோட அப்பா அம்மா அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பேத்தி இருக்கிறாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சவங்க, அதனால உங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அவங்களும் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் யாரையுமே பார்க்கல. மாப்பிள்ளை மோவரக்கட்டையை கூட பார்க்கல. அவங்க காலில் குனிஞ்சு மெட்டி போடும்போது கீழே உக்காந்து அப்படி தானே மெட்டி போடணும். நீங்கள் அப்பயும் கீழே குஞ்சிட்டு தானே இருக்கிறீங்க. நீங்கள் அப்பயே அவனை பார்க்கல. அவன் கீழே கொஞ்சம் மெட்டி போடுறதுனால அவன் பின் பண்ணுறதான் அவங்களுக்கு தெரியுது. மூஞ்சி தெரிஞ்ச மட்டும் என்ன இப்படி ஒன்றா இப்படி வருது. இப்போ மெட்டி போட்டு முடிச்சு அவன் எந்திரிச்சு நின்று உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்கள் சின்ன பிடிச்சி தூக்கி அவனை பார்க்க வைக்கிறான். பார்த்தா ஷாக்கில் கோழி முட்டை சைஸில் உங்கள் கண்ணு விரியுது. அப்படியே கண்ணு முடியே வெளியே வந்துட மாட்டீங்க. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அங்கே நிற்கிறது வேற யாருமே இல்லை, தான். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கரடி பையனே தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறான். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து உங்களோட ஐ கான்டாக்ட், நீங்கள் அதிர்ச்சியில் பார்க்குறீங்க. அவன் ஒரு மார்க்கமாக உங்களை பார்த்துட்டு இருக்கான். இவர் இது எப்படி இவர் எப்படி என்ன இவர் மேரேஜ் பண்ணிட்டார்? இவர் நான் இப்படி அப்படின்னு உங்களுக்குள்ள 1008 கேள்வி இருக்குது. சத்தியமாக தான் நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த தாட்டே உங்களுக்கு இல்லை. எவனா ஒருத்தன் வருவான், எவன்கிட்டயே போய் மாட்ட போகிறான் அப்படின்னு நினச்சிருந்தா கடைசியில் பார்த்தா கிட்ட தான் வந்து மாட்டிட்டீங்க. என்ன பண்ணுறது ஏது பேசுறது அப்படியே தொண்டை அடைச்சி நிற்கிதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொண்டை அடைச்சிச்சு, பேச்சு வரல, காற்று தாங்க வருது. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி பேசணும்னு துடிக்கிறீங்க, ஆனால் பேச வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஷாக்கில் நின்றுட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அதனால தான் அது அப்படியே டென்ஷன். இப்போது நைட்டில் ரூமில் உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் பாப்பா வந்து உங்கள் அம்மா கிட்ட தான் இருக்குது, இன்னும் உங்ககிட்ட கொடுக்கல. மேரேஜ் முடிஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு ரெடி பண்ணி உள்ளே தள்ளி விட்டாங்க. இங்கே நீங்கள் பாப்பா வந்து உங்கள் அம்மா வச்சுக்கிட்டாங்க, டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு. இப்போது நீங்கள் தான் உள்ளே அப்படியே வந்து கட்டில் பக்கத்துலேயே தயங்கி நிற்கிறீங்க. கேட்கலாமா வேணாமா, என்ன ஏது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு 1008 கேள்வி உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே உங்களை கையை கட்டி பெட்டில் உட்காந்துட்டு கையை கட்டி அப்படியே உங்களை பார்த்துட்டு தான் இருக்குன்னா நீங்கள் எதுவுமே சொல்லாமல்
கட்டில் ஓரத்தில் நின்று தலையை குனிஞ்சு அப்படியே என்னடா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன கேட்கணும்? என்னட்ட கேட்கணும்னு. அதில் அது எப்படி நீங்க இங்க புரியல. என்னது? அது நீங்க எப்படி இங்க? உன்னை நான் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் கூட தானே நீ இருக்கணும். இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? ஐயோ, அது நீங்க எப்படி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அது உங்க பேரண்ட்ஸ்கிட்ட தான் நீ கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. ப்ளீஸ் தயவா செஞ்சு சொல்லுங்க, எனக்கு அப்படியே மண்டெல்லாம் வெடிக்குது. இது எப்படி நடந்துச்சு? இப்போ என்ன, உங்க அப்பா என்னட்ட கேட்டாங்க, நானும் ஓகேன்ட்டேன். அப்படியே பிளேட்டை மாற்றி உங்க அப்பா மேலே பழிய போட்டான். எங்க அப்பாவா? என்ன கேட்டாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு என்ன தெரியும் எப்படி நமக்கு இது நடந்துச்சுன்னு? ஒரு நாள் என்னை பார்க்க வந்தாங்க. இந்த மாதிரி எங்க பொண்ணை கட்டிக்கங்கன்னு கேட்டாங்க. நானும் யோசிச்சு சொல்றேன்னு. அதுக்கப்புறம் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. ஏன்னா என் குழந்தைக்கும் ஒரு அம்மா வேணும். அது கண்டிப்பா உன்னை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது. ஸோ அதனால நானும் ஓகேன்ட்டேன். இதெல்லாம் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா? வேணா சொல்லு, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எது டிவோர்ஸா? உனக்கு பிடிக்காம தானே கல்யாணம் இருந்துச்சு, அதனால தான். அப்படி இல்லை. அப்போ பிடிச்சிருக்கா? ஐயோ, இப்படிலாம் கேட்டு மணக்கிறாரு பாரு. அது என்ன சொல்றது, இல்லை பிடிக்காம தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல. இல்லை புரியல. நானும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கா என்ன? ஐயோ அப்படி இல்லை, நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி. சரி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி. இனிமேல் பாப்பா என் கூட இருப்பான்ல, அந்த நிம்மதி. என்னை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும், அந்த நிம்மதி. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு நிம்மதி. அப்படி சொல்ல வந்தேன். அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற, அப்படிதானே? கடவுளே, இவர் என்ன எடக்குங்களுக்காகவே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாப்பா எங்க? என்னது? இல்லை பாப்பா இங்கே காணோம். அதான் எங்கன்னு கேட்டேன். உங்கள் அம்மா எடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் போய் பாப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் நகர்ப்புறீங்க. தேவையில்ல. அவங்க எதுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு அவங்க நினைச்சது நடக்க வேணாம். எது? என்ன, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத, அதை நான் நம்பவும் மாட்டேன். அது இல்லை, ஆனா நீங்க இப்படி பேசுறாரு. இன்னைக்கு நைட்டு நடத்திடுவாரா? கடவுளை காப்பாத்து, ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம். அது அது அம்மா இதை தெரியாம ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் சொல்லுங்க அப்படின்னு அழுகுற ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. அவன் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். பெரியவங்க தெரியாம பண்ணிட்டாங்களா? அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. நீ தான் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இல்லை. ஓ, அப்போ பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை வேண்டாம். அது நான் போய் பாப்பா தூக்கிட்டு வந்துருத்தா ப்ளீஸ். பாப்பா
கூட நான் இருக்கேன்னு கொஞ்சமாக பேசினா உடனே பயந்துடுறது. போய் பாடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒன்றும் பயமுத்த தான் சொன்னேன், போய் பாடு. கடவுளே, கொஞ்ச நேரத்தில் பையன் இப்படி பயமுத்திட்டானே அப்படின்னு நீங்களும் பெட்டில் போய் ஓரமாக படுத்துக்கிறீங்க. எதுவும் பேசல, அவனும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுக்கிறான். உங்கள் இடுப்பில் ஒரு கை வந்து விழுது பாருங்க அப்படின்னு பயத்தில் தூக்கி எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. லைட்டு போட்டு என்ன இப்போ எதுக்கு பயந்து கத்தனை? அது அது என் மேலே, உன் மேலே இல்லை, ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பயந்து எந்திரிச்சிட்டேன். எதுவும் விழுவல, நான் தான் அவன் மேலே கைப்பட்டேன். நீங்கள் எதுக்கு என் மேலே கைப்பட்டீங்க? என்ன விளையாட்டு பண்ணுறியா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என் ஒய்ஃபு, அப்போ இதெல்லாம் சகஜம்தானே? அதுக்கு இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாரு, நான் உன்னை இன்னைக்கே முழுசாக எடுத்துக்குவேன்லாம் சொல்லலை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. உன் இஷ்டம் இல்லாமல் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் கேவலமானவனும் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு பொண்டாட்டிக்கிட்ட எடுத்துக்கிற உரிமையை நான் எடுத்துக்காம இருக்க மாட்டேன். ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது எல்லாம் இருக்கும். ஆனால் மெயின் மேட்ரு, உன் விருப்பம் இல்லாமல் ஒன்று தொட மாட்டேன். ஆனால் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட நார்மலாக எதிர்பார்க்குற விஷயம். அதை நான் பண்ணுவேன். அதை ஒன்றால் கூட தடுக்க முடியாது, புரியுதா? நீங்கள் இப்படியே அவனை பேன்னு முடிச்சு போகிறீங்க. என்னடா தொடமாட்டேன்னு சொல்கிற, ஆனால் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேன்னு சொல்கிற. நீ எப்போ ஏற்பட்ட மாடுலேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. புரியல, அவன் எப்படி என்ன சொல்கிறான் ஏன் சொல்கிறான்னு அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்டுல மாதிரி இது. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது முன்ன பின்ன எவனோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவன்கிட்ட சாவடிக்கிறது இது ஓகேன்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் இவன் இப்படி பேசுறது தான் உங்களால் ஏற்க முடியல. அது எப்படி பழசெல்லாம் மறந்துட்டு தாலி கட்டின அன்னைக்கே பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன், நீ உனக்கு கூட உரிமை இல்லைன்னு எப்படி உன்னால் கேட்க முடியுது அப்படின்னு உங்கள் மண்டைக்குள்ள 1008 கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப யோசிக்காத, இல்லாத முள்ள உருகிட போகுது. கம்முன்னு படுக்கிறியா இல்லை என் மேலே படுக்கிறியா? எது கம்முன்னு படுக்கிறியா இல்லை உன்னை இழுத்து என் மேலே போட்டு படுக்க வைக்கவான்னு கேட்டேன். இல்லை வேண்டாம், நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படி நீங்கள் படுத்து இருக்கமா கண்ணை முண்டிக்கிட்டீங்க. உங்களை பார்த்தா அவன் சிரிச்சிட்டா அப்படியே உங்கள் இடுப்பில் கை போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படியே திடீர்னு மறுபடியும் கைப்பட்ட கொஞ்ச நேரம் உடம்பு அப்படியே தூக்கி போடும்ல, அந்த மாதிரி தூக்கி போட்டு இருக்குது. அதையும் கண்டு கடவுளே இவளை எப்படி வச்சு சமாளித்து காலத்தை ஓட்டி இன்னொரு பிள்ளைய பெற்று பார்க்கலாம் அப்படின்ட்டு இவனும் தூங்கிட்டான். ஓகே, டு பி கண்டினியூ. ஆக்சுவலி இதுக்கு நீ 3 வாரம் இழுத்தது ரொம்ப ஓவர அப்படின்னு நீங்கள் கன்றாவி காரி துப்புறது எனக்கு நல்லாவே கேட்குது. இந்த 10 நாள் லீவு, அப்புறம் ஃபோன் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கரகம் இந்த டைமில் வந்ததால் இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை நான் இப்படி இல்லவே இல்லை. எபிசோடு இது என்ன ஃபைனலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சதை தான் நான் போட்டேன். பட் இதுக்கப்புறம் இதை ஏன் நான் சேஞ்ச் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இதோட பார்ட் 1 போடும்போதே ஒரு செல்லம் இங்கே தான் இதில் தான் கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. டைட்டில் இந்த மாதிரி வேணான்னாங்க. சரிம்மா இது இனிமேல் நான் வைக்கல அப்படின்ட்டேன். அவங்களும் ஓகேட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிகிராமில் வச்சேன், எனக்கு இந்த ஸ்டோரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் எண்டிங்கை மாற்றி ஸ்டோரியை மாற்றிடுவா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி போடுங்க, எனக்கு தோணிச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஸ்டோரிக்குமே இந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லையா. ஆனால் இதுக்கு இந்த மாதிரி டைட்டிலும் இந்த மாதிரி இருக்குது, ஸ்டோரியும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது.
அப்படின்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு மாதிரி உறுத்திட்டு இருக்குது. அது ஒருத்தர் சொன்னால் என்ன, 100 பேர் சொன்னால் என்ன, ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலுமே அது நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நம்ம போடுற கதை ஒருத்தருக்கு என்ன, ஒருத்தருக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுல. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த இதுலேருந்து இதை மாற்றிட்டேன். அதுங்க சீக்கிரமாக முடிச்சிடலான்னு இது பண்ணேன். அது ஐ திங்க் நான் நினச்சதை கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போய் ஃபைனலாக முடிக்கலாம். ஃபைனலாக வந்து ஜே மேரேஜ் பண்ணி அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி சொல்லவும், ஸோ ஆல்ரெடி நார்மலாக அது போட்டதே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னாங்க. ஒருவேளை நான் நினச்ச மாதிரி போட்டிருந்தா சத்தியமாக எப்படி நினச்சிருப்பாங்க, இந்த ஒரு காரி துப்பம்னு நினச்சிருக்கேன். அதுக்காக நீங்கள் ரொம்ப ஓவர் இமேஜின் போட்டு ரொம்ப இல்லீகலு அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு டார்க் சைடு அந்த மாதிரி பண்ணி அப்புறம் நல்லதாக முடிக்கலான்னு நினச்சேன். அதுக்கே இப்படின்னா அதுக்கப்புறம் நான் நினச்சதை போட்டுருந்தேன் சத்தியமாக காரி கூட துப்பி இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி முடிச்சிடலான்னு நினச்சேன். கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்குள்ளே இதோட இன்னொரு ஃபைனல் பாட்டை நான் முடிச்சிடறேன். ஆக்சுவலி ஒரே பாட்டிலையும் முடிக்கலான்னு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக ஏன்னா இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் போகும்ல, அது போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் கூட ஆகிடும். அதனால தான் இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிட்டேன். அடுத்த பாட்டு கண்டிப்பாக ஃபைனல். அப்புறம் ஒன்று, டெலிகிராம் பக்கம் ஏண்டி வர மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஹேர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலி டெலிகிராம் பக்கம் வரத்துக்கு எனக்கு மூடு இல்லை. ஐ மீன் சாரி, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அது எப்படி மைண்ட் செட் இல்லை. அப்படியா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து ஓகே, ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் ஹார்ட் இல்லை. அதுக்கான ஒரு மைண்ட் செட் இருந்தால் தானே அங்கே ஓகேவாக கொடுக்க முடியும். அதனால தான் இப்போதைக்கு எனக்கு ஒரு மாதிரி மண்டை அப்படியே சூடாக வெடிக்கிற மாதிரி இருக்குதா, அதனால அதை இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டேன். அதையும் நான் சீக்கிரம் முடிக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இல்லைன்னா 3க்குள்ளே நான் டெலிகிராம்லேயும் முடிச்சிடலான்னு இருக்கேன். பார்க்கலாம் டெலிகிராமில் எப்போ வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. டைமெல்லாம் தெரியல. ஒரு மைண்ட் செட்டு அதுக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி வேணும்ல, அந்த மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக வந்துடுறேன். அப்புறம் அவ்வளோதான். ஓகே, அடுத்தது கண்டிப்பாக ஃபைனலு. அப்புறம் அவ்வளோதான். ஓகே, டாடா, பை பாய்.